exercise 17A, question number 4. The following are the marks obtained by 50 students in a test. So 50 students உடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய மார்க் கொடுத்திருக்காங்க. So 50 students உடைய மார்க் மட்டும் கொடுத்திருக்காங்க. So answer the following questions. Subdivision A, what is the lowest mark and what is the highest mark? So first subdivision A. So easy question. A ல என்ன கேக்குறாங்க? So solution. So first one answer lowest mark கேக்குறாங்க. So இந்த 50 மார்க்ல இருந்து lowest mark அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். So lowest mark and second question B கானது highest mark. So lowest mark என்ன? Highest mark என்ன? Highest mark. So பார்க்கலாமா? So 15 இருக்கு. So 15 அப்புறம் வேற lowest mark அப்புறம் 9. So 9 அப்படிங்கிறது ஒரு மார்க் இருக்கு. So 9 ஓட lowest mark இருக்கான்னு செக் பண்ண போறோம். So 9 ஓட lowest number இருக்கா பாருங்க. So there is no another number. So 9 is the lowest number. So lowest mark is 9. And highest mark 89 இருக்கு. 89 ஓட latest இருக்கா பாருங்க. 89. So 98 இங்க ஒன்று இருக்கு. 98. So 98 ஓட greater than இருக்கான்னு பாருங்க. So there is no another number greater than 98. So 98 is the highest mark. So 98 மேல வேற எந்த ஒரு நம்பர் greater than ஆயிடுல. So 98 is the highest mark in this data. So C பாருங்க. C question can answer. What is the range? Range அப்படினு கேக்குறாங்க. So range அப்படிங்கிறது highest value minus lowest value. So range is equal to highest value minus lowest value. So highest value ல இருந்து lowest value சப்ட்ராக்ட் பண்ணக்கூடியது range. So range 98 highest value minus lowest value is 9. 98 minus 9 is equal to range. So 98 ல இருந்து 9 subtract பண்றது, that is 79. So 79 is the range of the data. So the data உடைய range 79. So 98 ல இருந்து 9 subtract பண்ணும்போது 89. Sorry, 89. So next subdivision D. It has a subdivision D பாருங்க. So D question பாருங்க. Is it continuous data? So continuous data வா or discrete data வா கேக்குறாங்க. So இந்த data கொடுத்திருக்காங்க. இந்த data பார்த்து continuous data வா or discrete data வா சொல்றாங்க. So continuous data னா என்ன, discrete data னா first நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். So continuous data அப்படிங்கிறது the informative. So ஒரு வேல்யூ ஒரு கிளாஸ் இன்டர்வல் ரைட் பண்றோம்னா அதனுடைய width, so அதனுடைய width எப்படி இருக்கணும், அதனுடைய லிமிட் எப்படி இருக்கும்னா first lower limit and upper limit. For example 10 to 20 ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறேன், இன்ஃபர்மேட்டிவ் எழுதுறேன். And next interval 20 to 30 எழுதுறேன். So இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடியது கண்டினியூஸா வரக்கூடியது. So continuous வரும். or discrete data அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா கண்டினியூவா இல்லாம இருக்கும். For example 10 to 20 அப்படினா next value 21 ஆ இருக்கும், 21 to 30 ஆ இருக்கும். So இதோட width இருந்து next value first class interval உடைய upper லிமிட்டும் second class interval உடைய lower லிமிட்டும் டிஃபரண்டா இருக்கு. இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் நம்பரா இருக்கும். சேமா இருந்ததுன்னா கண்டினியூஸ் டேட்டா, ஆர் இதோட நெக்ஸ்ட் நம்பரா இருந்ததுன்னா டிஸ்கிரீட் டேட்டா. சோ நாம இங்க எடுக்க போறக்கூடியது எப்படி இருக்குன்னா 50 ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க் கொடுத்திருக்காங்க. அந்த மார்க் 20 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. மேபி அவங்க 20 மார்க் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்லயும் செகண்ட் மார்க் 21 எடுத்துட்டா செகண்ட் ஒன்லயும் டேட்டா போட்டுருவோம். சோ இந்த டேட்டா என்னவா இருக்கும் அப்படினா டிஸ்கிரீட்டா இருக்கும். கண்டினியூஸ்க்கும் டிஸ்கிரீட்க்கும் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ கண்டினியூ அப்படினா ரெண்டு மார்க் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் continuous data ல 20 எங்க சார் அப்ளை பண்ணனும்? சோ ஃபர்ஸ்ட் ஒன்லயே செகண்ட் ஒன்லனா 20 அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல்ல தான் அப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போட கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ் கிடையாது. சோ செகண்ட் ஒன்ல தான் அப்ளை பண்ணுவோம். சோ இந்த இது கிளியரா நமக்கு தெரியும். 20 21 21 அப்படிங்கிறது செகண்ட் கிளாஸ் இன்டர்வல்க்கு வந்துரும். சோ நம்ம இந்த டேட்டாவை எதுல ரைட் பண்ணுவோம் அப்படினா டிஸ்கிரீட்ல ரைட் பண்ணுவோம். So it is a discrete data ல எழுதிக்கணும். So it is a discrete data. இது இன்ஃபர்மேட்டிவ் நம்ம கண்டினியூவா தான் ரைட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் டிஜிட் இருக்கும். சோ இது டிஸ்கிரீட் டேட்டா. சோ சப்டிவிஷன் E, what do you call a collection of data such as this? சோ இந்த டேட்டாவை நம்ம இன்ஃபர்மேட்டிவ் சொல்றாங்க பாருங்க. சோ இந்த டேட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம்? சோ what do you call, இந்த டேட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம்? சோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஃபர்தரா நமக்கு கொடுக்கல, ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் நியூமரல்ஸா கொடுத்திருக்காங்க. இன்ஃபர்மேட்டிவ் ஃபர்தரா நமக்கு டீடைலா இருக்குது அப்படினா ஒரு குரூப் டேட்டாவா இருக்கும். So இது group இல்லாம ungrouped data, so raw data, initial information மட்டும் கொடுத்திருக்காங்க. This is the mark of these 50 students. 50 students உடைய மார்க் கொடுத்திருக்காங்க. பட் அந்த 50 students உடைய மார்க் அவங்க எந்த சப்ஜெக்ட், அது என்ன ரேஞ்ச், டோட்டல் மார்க் என்ன, எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுக்காம 50 students உடைய மார்க் மட்டும் ஜஸ்ட் சொல்லிருக்காங்க. இதுல டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு தெரியாது, என்ன சப்ஜெக்ட்னு தெரியாது, எந்த ஒரு டெஸ்ட் எதுவுமே கிளாசிஃபை பண்ணல அவங்க.
ஸோ நமக்கு குரூப் டேட்டானா டீட்டெயிலாக கிளாஸிஃபை பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். பட் இனிஷியல் இன்ஃபர்மேஷன் primary information மட்டும் கலெக்ட் பண்ணக்கூடியது raw data. So this kind of information is called raw data. So it is raw data. So எப்படி சொல்லுவோம்? raw data னு சொல்லுவோம். So only the initial information. So further informative இல்லாம ungrouped இருக்கு, ஒரு டேபிளர் காலமா இல்ல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியரா இல்ல, ஜஸ்ட் மார்க் மட்டும் 50 மார்க் இருக்கு, அந்த இன்ஃபர்மேட்டிவ் எதுவும் தெரியல அப்படினா raw data னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் subdivision F. Do group the data for frequency distribution table, suggest the group intervals. To group the data, the data என்ன பண்றோம், குரூப்க்கு நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படினா சோ அவங்க இன்ஃபர்மேஷன் raw dataவா கொடுத்திருக்காங்க, ஒரு raw dataவை நம்ம என்ன பண்றோம், group dataவா கன்வர்ட் பண்றோம். So to group the data for frequency distribution table, இந்த frequency distribution மேக் பண்றதுக்காக நம்ம ஒரு டேபிள் மேக் பண்றோம் அப்படினா அதுக்காக என்ன சஜஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னா group interval மேக் பண்ண சொல்றாங்க. சோ ஒவ்வொரு குரூப்லயும் எவ்வளவு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படினு. சோ the lowest value என்னவா இருக்குன்னா 9 அப்படினு சொல்லிட்டு இருக்கு, highest value அப்படிங்கிறது 98 ஆ இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், 10 யூனிட்ஸ் ஆ எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸிஃபை, ஆர் 20 ஆ ரைட் பண்ணலாம். சோ என்ன பண்றேன், f இந்த क्वेश्चनக்கு சோ 0 ல இருந்து 20 வரைக்கும் சோ the students 0 to 20 ங்கிறது ஒரு கிளாஸ் இன்டர்வலா எடுத்துக்கிறேன். 0 அப்படிங்கிறது lowest limit and 20 ங்கிறது upper limit. lower limit first one, second one is upper limit. so 0 to 20 ங்கிறது 0 ல இருந்து 20 வரைக்கும் எடுத்துக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸிஃபை இந்த இன்டர்வல் கூட வந்துருவாங்க. நெக்ஸ்ட் 20 to 40 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இன்டர்வல் எடுத்துக்கலாம். 21 to 40, so 21 to 40, so discrete னு சொல்லிருக்கோம் இல்லையா, 21 to 40. next 41 to 60, 41 to 60, 61 to 80, last one 81 to 100. so ஸ்டூடண்ட் மார்க் எப்படி கிளாஸிஃபை பண்ணா அதோட குரூப் இன்டர்வல் அப்படிங்கிறது 20 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணும்போது it will be easy. so 20 மார்க்ஸ் எவ்வளவு எடுத்துருக்காங்களோ நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். so next is subdivision G. so G question can answer in the tabular column make பண்ண சொல்றாங்க. so write the tabular column. so make the tabular method. so using with the tally method prepare the frequency distribution table. so frequency distribution table make பண்றேன். so நம்ம கிளாஸ் மார்க் கொடுக்கற மார்க்குக்கான கிளாஸ் இன்டர்வல் நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம சஜஸ்ட் பண்ண மார்க்ல இருக்கு பிகாஸ் ஏன் இந்த இடத்துல கிளாஸ் விட்த் நம்ம ரைட் பண்றோம், கிளாஸ் இன்டர்வல் ரைட் பண்றோம், டைரக்டா மார்க் போட்டு டேலி மார்க் போட்டா என்ன அப்படின ஒரு क्वेश्चन வரும். இந்த டேட்டா மார்க் போடுறா ஃபார் எக்ஸாம்பிள் 9 லோயஸ்ட் மார்க் 9 இருக்கு, ஹையஸ்ட் மார்க் 98 இருக்கு. அப்ப எவ்வளவு நம்பர் வரணும், 98 நம்பர் நியர்லி அரௌண்ட் 98 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் நம்பர். அப்படி ரொம்ப லென்த்தியா போகும் அந்த process கூட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் விட்த் கொண்டு வரோம். சோ 0 ல இருந்து 20 குள்ள எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் ஒரு குரூப்பாவும், 21 to 40 எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் another group, 41 to 60 third one, 61 to 80 fourth one, 81 to 100 அப்படினு 5 groups நான் segregate பண்ணிட்டேன். so first one ல இருந்து 0 to 20. so number of students 0 ல இருந்து 20 வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். 0 to 20 and next 41 to 60. so 0 ல இருந்து 20 வரைக்கும் கவுண்ட் பண்றேன். so 15 1 2 3 4. so 20 இதுல வரும் இல்லையா, so 4. so first row ல 4 இருக்கு, second row 5, this one is so second row கிடையாது, so 5 தான் இருக்கு. 0 to 20 எடுத்துக்க ஸ்டூடண்ட்ஸ் 5. so 5 ஓட ரைட் பண்ணுவோம், 4 வெர்டிகல் லைன் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் அக்ராஸா டிரா பண்ணுவோம். so frequency அப்படிங்கிறது 5. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொரு குரூப்லயும் எவ்வளவு நம்பர்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு குரூப்லயுமே நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். so ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் உடைய கவுண்டிங் ரைட் பண்றேன். so next குரூப்ல இருந்து 21 to 40, 21 ல இருந்து 40 குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். so 1 2 3, so 3 first one ல இருக்கு 3 4 5 6 7 8 9 10 so இந்த குரூப்ல இருக்காங்க 10 is 11. so total 11 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. 1 2 3 4 5 across டிரா பண்றேன். again 5 again 1, so 5 plus 5 10, 10 plus 1 is 11. so again third groupல எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, so number of students third groupல இருக்கவங்கள again group ஆ ஃபார்ம் பண்றேன். so third group என்ன ஆக்சுவலா 41 to 60, 41 ல இருந்து 60 வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு மார்க் எடுக்கறாங்களோ அவங்க third group எடுக்கலாம். so 41 ல இருந்து 60 வரைக்கும், so 41 ல இருந்து 1 2 3, so 60 வரைக்கும் இல்லையா. so first groupல 3 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, second groupல
41 க்கு மேல 60 வரைக்கும் so 3 first oneல again இங்கோட இருக்காங்க ஒருத்தர் இருக்காங்க இல்லையா so 4 here so totally the frequency நான் ஆட் பண்றேன் 21 to 40 11 and 41 to 60 so previous ஆட் பண்ண அதே மாடல் ஆட் பண்ணும்போது frequency 41 ல இருந்து 60 வரைக்கும் அந்த ரேஞ்ச் எவ்வளவு வரும்னா 17 இருக்கு 61 ல இருந்து 80 வரைக்கும் எடுத்த மார்க் 61 உம் இன்க்ளூட் பண்றோம் 80 இன்க்ளூட் பண்றோம் சோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் 13 81 ல இருந்து 100 வரைக்கும் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் டேலி மார்க் சோ வெர்டிகல் அந்த டேலி மார்க் அப்படிங்கிறது வெர்டிகலா 4 டிராப் பண்ணுவோம் 5 வரும்போது அக்ராஸா டிராப் பண்ணிடுவோம் சோ 4 அப்படி கொடுத்திருக்காங்க சோ frequency 4 டோட்டல் எல்லா வேல்யூ frequency ஆட் பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 50 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈக்குவலா வரும் சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் and frequency உடைய ஆன்சர் சேமா இருக்கும் சோ ஆட் பண்ணலாம் 5 plus 1 6 6 plus 7 13 13 plus 3 16 plus 4 20 remaining 2 so 2 plus 1 3 3 plus 1 4 4 plus 1 is 5 so 15 this is total number of students